ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை கிச்சன் கேபினட். இன்றைக்கி வீடியோவில் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு ஈஸியான ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு மீதமான தோசை மாவு 1 கப் அளவு எடுத்துட்டுருக்கேன். அதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி இஞ்சியும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு கூட 1 கப் அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக 1/4 கப் அளவு அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். வீட்டில் தயாரித்த இடியாப்ப மாவு இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணி தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா கையால் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இதில் சூடான எண்ணெய் வேணாலும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணலை. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொரிகடலை ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதுபோல் கெட்டியான பதத்துக்கு மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். விருப்பம் இருந்தால் வெங்காயமோ வெஜிடபிள்ஸோ கூட கட் பண்ணி ஆட் பண்ணலாம். இப்போ கடாயில் எண்ணெயை சூடு பண்ண வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதிகமாக ஆட் பண்ணாமல் எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். எல்லாமே இன்ஸ்டண்ட்டான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இது வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். டீ டைமில் டீயோடையோ காஃபியோடையோ எடுத்துக்கிறதுக்கு நல்ல ஸ்நாக்காக இருக்கும். காஃபியோ டீயோ ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஈஸியாக இதை செஞ்சிடலாம். சிம்பிளான ஸ்நாக் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.